நான் வந்து ஒரு சீரியல்ல நடிக்கும்போது நிஜமாவே ஹீரோயின் வந்து ஒரு 8 மாசம் பிரெக்னென்ட், அந்த ஹீரோவோட ஒய்ஃபும் பிரெக்னென்ட் நிஜ லைஃப்ல. நான் அவங்க மேல வந்து அப்படியே இப்படி மண்ணை வாரி தூத்தி உன்னை குழந்தை பிறக்காது செத்து போகணும்னு அடி வயத்துலேருந்து சொல்லி சாபமிடுற மாதிரி ஒரு சீன் நான் நடிச்சேன். எனக்கு உடம்பெல்லாம் வைப்ரேட் ஆச்சு, பயமா இருந்தது எனக்கு. உள்ள அழுதுட்டு இருக்கேன். நான் அப்போ என்ன சொன்னேன், நீங்கள் சொல்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியாது, நான் அத்தனை திக் தேவதைகளை ப்ரேயர் பண்ணினேன், பிரபஞ்சத்தை ப்ரேயர் பண்ணினேன். நான் நடிக்கிறேன் அடிவாயத்துலேருந்தெல்லாம் நான் சொல்லலை, இது நடிப்பு, எனக்கு தொழில், எதுவுமே பலிச்சிடக்கூடாது. எல்லாம் பார்த்துப்பா. அவங்க 2 பேருக்குமே குழந்தை நல்லபடியாக பிறக்கணும். அந்த சீன் முடிச்சிட்டு என்ன பண்ணீங்க? முடிச்ச உடனே நான் அவங்களெல்லாம் போய் கட்டி பிடிச்சிட்டு அழுதேன். ஏன்னா நிஜமாவே லட்டு மாதிரி 2 குழந்தையும் பிறந்து இன்னைக்கு நல்லா வளர்ந்து சூப்பராக இருக்காங்க. சூப்பரப்பா. வெண்ணிலாவை அடிச்சு கீழே சொல்ற சீன் ஒன்று. சரி எனக்கு இதை பண்ணவே பிடிக்கல, வேணாம் நம்ம வேற மாதிரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வேற அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்கிறத வேற ரொம்ப வருஷமா பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம்மே பண்ண முடியல. என்ன கொடுமை சரவணனது. தாத்தா வந்து நீ உருப்பட மாட்டாடா, நாசமா போயிருவேன் தாத்தா திட்டுவாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி நான் டிப்ரெஷன் நானே போயிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் எதுவுமே நடக்கல, அவரு ரொம்ப சோகமாவே இருக்கேன். அந்த நைட்டை வந்து எனக்கு வந்து ஸ்லீப் பேரலைஸ் வந்துருச்சு. டக்குன்னு எந்திரிச்சிட்டு அம்மா கால் அடிச்சு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி வரையாடா. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா?